சொல்வனம்.com வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். 2009 இன்று வரை சிறுகதை, கவிதை, இலக்கிய விமர்சனம் மட்டுமல்லாமல் மொழிபெயர்ப்பு, இசை, தத்துவம் என்று தொடர்ந்து நம் சொல்வனத்தில் ஆக்கங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சொல்வனம்.com-இன் பதிப்பாசிரியர் குழுவில் ஒருவரான திரு பார்ஜன் பாலா அவர்களின் முன்னெடுப்பில் சமீபத்தில் வெளிவந்து கொண்டிருக்கும் புனைவுகள் மற்றும் ஆக்கங்களில் சிலவற்றை உங்களுக்கு அறிமுகப்படுத்த எண்ணுகிறோம். எழுத்தாளன் ஒரு படைப்பை எழுதி முடிக்கிறான். ஒரு தேர்ந்த இலக்கிய வாசகன் தன் பார்வையை விமர்சனமாக வைப்பதால் அந்த படைப்புக்கு மேலும் வண்ணம் சேர்க்கிறான். நண்பர் சங்கர் பிரதாப்பின் முதல் கதையான உயிர்வழி சமீபத்தில் சொல்வனத்தில் வெளிவந்தது. அதை குறித்து தீவிர இலக்கிய வாசகரும் எழுத்தாளருமான நிர்மலின் சிறு விமர்சனத்தையும் அதைத் தொடர்ந்து சங்கரிடம் சில கேள்விகளையும் முன்வைக்க போகிறோம். வணக்கம் நிர்மல், நீங்க உங்க பார்வையை முன்வைக்கலாம். வணக்கம் ஜமீலா, வணக்கம் பாலா, வணக்கம் சங்கர். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இது விமர்சனம் கிடையாது. விமர்சனங்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய மரபு இருக்குது. விமர்சனம் செய்ய ஒரு ஃபார்மேட் இருக்குது. இது என்னோட வாசிப்பு அனுபவம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை சங்கரோட ஷேர் பண்ணிக்கிறேன். சங்கர் நம்மளுக்கு நெருக்கமான நண்பர். சங்கர் எப்போ எழுதுவார்னு காத்துட்டு இருந்தோம். அவருடைய முதல் சிறுகதை வந்துச்சு. ரொம்ப மனதுக்கு இனியதாக இருந்துச்சு. 2 பாகமாக வந்தது, இன்னும் சிறப்பாக இருந்துச்சு. சங்கர் எடுத்துகிட்ட தீமில் இருக்க கொஷின் என்னென்னா, பூமியே மாற்றி போடுற ஒரு பெரிய பேரழிவு நம்மளை என்ன பண்ணும்? அப்படி ஒரு பேரிடர் வந்துருச்சு, ஒரு பெரும் துயரம் வந்துச்சுன்னா, அதுக்கு நடுவில் ஒரு சராசரி மனிதன் எவ்வளோ தூரம் ஃபங்க்ஷன் பண்ண முடியும், முடிவெடுக்க முடியும், அவங்களோட வாழ்வோட பொருளை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உயிர் வழி பேசுது நம்மளுக்கிட்ட. ஒரு இதான் ஃபண்டமெண்டல் கொஷின்ஸ் வைக்குது. இதுக்கு ஜென்ரலாக மனித உயிருக்கு பவுண்ட்ரிஸ் இருக்குது. இந்த பவுண்ட்ரிஸ்குள்ளார தான் அது ஆப்ரேட் ஆகும். காலம் இருக்கும், விதி அல்லது தற்செயலாக நடக்கிற சம்பவங்கள் இருக்கும். அப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் ஆக்ஷன் எடுக்க முடியும், நம்ம செயலுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அப்புறம் நம்ம நாலேஜுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, அறிவுக்கு. அப்புறம் நம்ம விருப்பங்கள், மன விருப்பங்கள் எவ்வளோ தூரம் வருது, எவ்வளோ செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஷங்கர் கிரியேட் பண்ணுற கதையில் 3 பாத்திரங்களை கொண்டு வந்து வைக்கிறாரு. அவருக்கு பேக்ரவுண்டாக தற்செயலாக உருவான கரோனா காலத்தின் ஒரு கேன்வாஸாக விரியுது. அவர் காலமும் தற்செயலும் அவருடைய கேன்வாஸ். அதில் 3 பாத்திரங்களை அவர் கொண்டு வந்து வைக்கிறாரு. 3 பாத்திரங்களும் 3 வித குணாதிசயங்கள் உள்ளது. கதை சொல்லியா தன்னிலையில் சொல்கிறவங்க ஒருத்தர், அவரோட மாமா, அவங்க அப்பா. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக ஷங்கர் இந்த கேன்வாஸை பில்ட் பண்ணும்போது, கேன்வாஸில் கேரக்டர் வைக்கும்போது ஒரு பர்சனலைஸ்டு ஃப்ரேம் வருது. அது ரொம்ப நம்மளை கதைக்குள்ளார ஈஸியாக எடுத்துகிட்டு போகுது. 3 பேருக்கும் 3 விதமான லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ கதை சொல்லிக்கு எத்திக்கலாக டிசைட் பண்ணணும், எத்திக்கலாக இருக்கணும் அப்படின்னு அவன் முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனுடைய எது எத்திக்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணுறதை ஒரு கிரிட்டிக்கல் டயத்தில் அவன் பண்ணும்போது அதுவே அவனோட செயலின்மைக்கு இட்டு போகுது. கதை சொல்லியோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்டியாக இருக்கார். எல்லாத்துக்கும் ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சமாதானத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கார். ஆனால் குடும்பத்து மேலேயும் குடும்பத்துக்கு வேண்டிய தேவைகளை செய்கிறதுலையும் ஒரு ஸ்டெபிலிட்டி க்ரியேட் பண்ணுறாரு. அது வழியாக ஒரு பர்பஸ்ஃபுல் மனிதனாக இருந்துகிட்ருக்காரு. அவரே தான் கடைசியில் மிகப்பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறாரு. சண்முக மாமாங்கிற கேரக்டர் ஹீ இஸ் ஏபிள் டு சோஷியலில் ரொம்ப கனெக்டிவாக இருக்கார். அவரால் எல்லார் கூடவும் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. எல்லாரோட ரிலேஷன்லையும் அவர் தியாகமாக பண்ணல. இஸ் வாண்ட் டு என்கேஜ் வித் பீப்புள். இட்ஸ் நாட் லைக் அ ஒன் வே ஸ்ட்ரீட். ஹீ இஸ் டூயிங் இட். அந்த அவர் யாரையும் பேட்டர்னைஸ் பண்ணுறது கிடையாது. நான் பண்ணுறேன் நீ எடுத்துக்கன்னு கிடையாது. எல்லாரு கூடவும் ஒரு பாண்டு கிரியேட் பண்ணுறாரு, மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறாரு. அது ரொம்ப சங்கர் அழகாக அந்த கேரக்டரை கொண்டு வந்திருந்தார். சிம்பிளாக பலன் எதிர்பார்த்து பண்ணுறாரு, பலன் எதிர்பார்க்காம பண்ணுறாருன்னுலாம் பண்ண வேணாம். சோஷியல் கனெக்ஷன்ஸுங்கிறது ஒருத்தரோட உறவாடும் போது அவங்கள்ட்ட வாங்குறதுலையும் நமக்கு தயக்கம் இல்லை, நம்ம கொடுக்கறதுலையும் தயக்கம் இல்லைங்கல்ல. அப்படி சண்முகமாமா அப்படி ஒரு ரிலேஷன் கிரியேட் பண்ணுறவர். ஆனால் அந்த ரிலேஷன்லையும் எல்லாம் என்னென்னா, அது ஒரு உயிரியே ரிஸ்க் எடுத்து வச்சுட்டு அவர் சில இடத்துல போகிறாரு. அது அவருடைய லைஃப்கே சேலஞ்சிங்காக கூட சில சர்க்கம்ஸ்டன்சஸ் வருது. இப்படி ஒவ்வொரு கேரக்டரையும் கிரியேட் பண்ணி அந்த கேரக்டரோட பவுண்டரி மட்டும் கொண்டு போகிறாரு. சங்கர் இன்னொன்று என்ன பண்ணுறாருன்னா, இந்த கதையில் ஜட்ஜ்மெண்டலாக எந்த கேரக்டரையும் அணுகலை. அவர் இஸ் கிரியேட்டிங் த அந்த ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. அதில் நடக்கிறத சொல்கிறாரு, அதோட லிமிட்டேஷன்ஸை நம்மளுக்கு காட்டுறாரு.
நம்மளுக்கு வாழ்க்கையோட மீனிங் இதுலேருந்து கிடைக்குதா அப்படின்னு நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்பேஸையும் கொடுக்குறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் நிறைய அதில் கேரக்டருக்குள்ள ஒரு பயங்கரமாக நியூயார்க்கில் உட்காந்துட்டு கஸ்டமருக்காக முடிவெடுக்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை எமர்ஜென்சி கண்டிஷனில் மாமாவுக்கு கொடுக்கறதா இல்லையான்னு முடிவெடுக்க முடியாமல் இருக்குது. அப்போ எதுக்குமே முடிவெடுக்காமல் எல்லாத்தையும் ஒத்தி ஒத்தி போடுற ஒரு கேரக்டர் வந்து அந்த சிலிண்டரை கொடுக்கறதா வேண்டாமான்னு ஈஸியாக முடிவெடுக்குது. எல்லா உயிரையும் காப்பாற்றி ஷார்ட்டேஜாக இருக்க சிலிண்டர் கடைசியில் ஒரு உயிர் போகிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த மாதிரி அவர் அவர் கதைக்குள்ளார கிரியேட் பண்ணுற அந்த கான்ட்ராஸ்டான தன்மை வந்து அந்த கதைக்கு இன்னும் அழகாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அவர் கதையில் அவரோட தமிழ் வந்து ரொம்ப அழகான தமிழ். கடைசியாக முடிக்கும்போது அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விஷயத்தையெல்லாம் நான் அதிகம் வெளியே சொல்கிறதில்ல. கட்டுக்கதை என்பார்கள், நம்ப மாட்டார்கள். ஆனால் அப்படி பல விஷயங்கள் நடந்தனன்னு அவர் சொல்லும்போது இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஒரு ஒரு பாணன் வந்து நம்மள்ட்ட கதை சொல்லிட்டு கதை முடிக்கும்போது ஒன்று சொல்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சு. நான் ரொம்ப ரசித்தேன். நம்ம நேசிக்கிறவங்களை காப்பாற்ற முடியல, துயரங்களை தடுக்க முடியல. ஆனால் அதுக்கு நடுவில் மனசாட்சியோட வரம்பு எல்லைகளுக்குள்ளார நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த கதை நம்மளுக்கு சிறப்பாக காட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல கதை சங்கர். தொடர்ந்து எழுதுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நீங்க வந்து சில கேள்விகளை முன்வைக்க போறீங்கன்னு சொன்னீங்களே, அதை கேட்டுங்க. இந்த கதையோட கேரக்டரைசேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுல சங்கர் என்ன மாதிரி டிசிஷன் எடுத்தீங்க? எப்படி இந்த கேரக்டருக்குள்ளார அரைவானீங்க? ரொம்ப நன்றி. முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். ஜமீலாவுக்கு நன்றி. அப்புறம் இந்த கதையை ஸ்கூல் ப்ரொஃபஸர், இது காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி டெட்லைன் கொடுத்து எழுத வச்ச பாலாவுக்கு நன்றி. பதிப்பித்த சொல்வனத்துக்கு நன்றி. அப்புறம் இதுக்காக நேரம் ஒதுக்கி விமர்சனம் செய்த நிர்மல் அவர்கள். அவருடைய வார்டு நம்பர் 6 அப்படிங்கிற கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. சமீப காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட சிறந்த சிறுகதைகளில் ஒன்றுன்னு நினைக்கிறேன். அதுவும் சொல்வனத்தில் தான் வந்திருக்கு. என்னோட மரியாதையை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. உங்களுடைய விரிவான விமர்சனத்துக்கு நன்றி. இதில் இருக்க கேரக்டர்கள் அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கிற மையக்கரு வந்து அந்த ஈவெண்ட் தான். அந்த கடைசியில் நிகழ்கிற ஒரு ஈவெண்ட் இருக்கு. அதை நோக்கி போகிற அம்பு மாதிரி தான் இந்த கதையை எழுதணும்னு நினச்சேன். அப்படி தான் எழுத தொடங்கினேன். பட் கதையை எழுத எழுத இந்த கதாபாத்திரங்கள்லாம் வந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துக்கிட்டே போச்சு. அதனால தான் வந்து இந்த பலருக்கும் இந்த வடிவத்தை பற்றி கேள்வி வந்தது. அது என்ன மீறி நடந்தது தான் இந்த வடிவம். இப்போ திரும்ப பார்க்கும்பொழுது இதை ஒரு நாவலாக தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல இருந்து ஹைப்பர் லிங்க் மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு. அப்படித்தான் ஒரு எழுத்தாளர் கூட சொன்னாரு. அது வடிவத்தை பற்றி. இந்த கேரக்டர்ஸை பற்றி என்ன சொல்லணும்னா, இந்த எல்லா கேரக்டரும் நமக்குள்ளேயே இருக்கிறாங்க. அதாவது சில விஷயத்துல வந்து சில சந்தர்ப்பங்களில் நாம் சண்முக மாமா மாதிரி ரொம்ப பரந்த மனப்பான்மையோட, ரொம்ப ஈடுபாட்டோட கொடுத்து வாங்கி கொண்டு கொடுத்து புழங்குற ஒரு உலகத்தில் இருப்போம். சில மற்ற சூழ்நிலைகளில் அப்படி இல்லாமல் ஒரு கூட்டுக்குள்ள வச்சுட்டு எல்லாத்தையும் தியரைஸ் பண்ணிட்டு ஃபிலாசபைஸ் பண்ணிட்டு வாழ்க்கையை வாழாம சும்மா வேடிக்கை பார்த்து கடந்து போகிற ஆளுங்களா சில சமயங்கள்ல இருப்போம். ஒரே ஆளே கூட வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ரொம்ப ஆக்டிவா வாழ்க்கையில ஈடுபாட்டோட வாழ்றவனா இருப்பான். இன்னொரு கட்டத்துல வந்து தன்னை சுருக்கிக்கிட்டு புத்தகங்களோடையும் ஒரு கூட்டுக்குள்ளேயும் இருப்பான். இது எல்லாருடைய பர்சனாலிட்டியிலும் இருக்கிற ஒவ்வொரு அம்சம் தான். அந்த அம்சத்தை தான் நான் கதாபாத்திரமா மாற்ற முயற்சி பண்ணேன்னு நினைக்கிறேன். படிக்கும்பொழுது வாசகனா, எழுதும்போது நானும் சில சமயம் சண்முக மாமாவோட ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம், சில சமயம் அந்த கதை சொல்லியோட ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம், சில சமயம் அந்த கதை சொல்லியோட அப்பாவோட ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். இவங்களுடைய இதுல வர்ற ஒரு கதாபாத்திரம், எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத கதாபாத்திரம் இந்த கதை சொல்லியோட அம்மா மட்டும்தான். அவங்க வந்து ஒரு வாய்ஸாவே இல்லை எங்கேயுமே. அதை இன்னும் டச்சே பண்ணல, எக்ஸ்ப்ளோரே பண்ணல, அதுக்கான ஸ்கோப் இல்லை. அதையும் பண்ணணும்னு நினைச்சேன். பட் வடிவ சிக்கல்னால இது மீறி 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 இன்னும் பெருசாகிட்டே போகும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டேன். நாவலா எழுதியிருந்தா அதை பத்தி கூட எழுதியிருக்கலாம். இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது 2 பகுப்பு தான் இருக்கு. ஒண்ணு வந்து ரொம்ப ஈடுபாட்டோட வாழ்க்கையை வாழ்றவங்க, அது சண்முக மாமா.
இன்னொருத்தவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழ்க்கையை வேடிக்கை பார்க்குறாங்க. இவன் வந்து அமெரிக்காலேருந்து வரும்பொழுதே சொல்கிறான் வந்து 40 வயசாகும்போது கனவுலேருந்து வீழ்ச்ச மாதிரி இருந்தது, நான் என்னோட வாழ்க்கையை வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறான். அப்புறம் அவனுடைய அப்பாவும் மாடியில் உட்காந்துட்டு எதுவுமே நடக்காத ஒரு தெருவை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் வரும் இல்லைங்களா? அவங்க 2 பேருமே ஒன்று தான். இன்ஃபேக்ட் இந்த கதை சொல்லியோட அப்பா வந்து கதை சொல்லியோட கான்ஷியஸ் மாதிரி தான். இவங்க 2 பேருமே ஒன்னே தான். ரொம்ப நெருக்கமாக 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. பட் 2 பேரும் ஒரே ஆள் தான். 2 பேருக்கும் புரியும் என்ன நினைக்கிறாங்க. அவங்க அப்பா கூட கடைசியில் இவனுடைய அறச்சிக்கல்ல சிலிண்டரை கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லும்பொழுது எந்த வார்த்தையும் பேசிக்கிறது இல்லை. அவங்க அப்பாவுக்கு தெரியுது இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு. அவனுக்கான சரியான முடிவை அவர் எடுத்து கொடுக்குறாரு அவனுக்கு. இந்த ரெண்டு கேரக்டர் தான் இருக்காங்க ஆக்சுவலி. ஒரு வசதிக்காக இந்த இந்த வாழ்க்கையை வேடிக்கை பார்க்குற கேரக்டரை வந்து 2ஆ பிரித்து போட்டிருக்காங்க. இதுதான் இந்த கேரக்டருடைய 2 கேரக்டர் தான் இருக்கு இங்க. ரொம்ப நன்றி சங்கர். இன்னொரு கேள்வி இருக்கா ஆ, நேர்களுக்கு? ம். இந்த 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 ஸ்டோரியை உருவாக்கி முழு வடிவம் கொண்டு வந்து உங்கள் முதல் கதையை எழுதுறதுல உங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருந்துச்சுன்னு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இது முதல் கதைங்கிறதுனால வடிவத்தை பற்றின சில குழப்பங்கள் சவால்கள் இருந்தது. அப்புறம் இன்னொன்று கொஞ்சம் தைரியமாகவே ஃப்ராங்காகவே பேசிடுறேன். தமிழில் எழுதுகிறவங்கள பற்றி பொதுவாக உலக இலக்கியம் வாசிக்கக்கூடிய, அதாவது ஆங்கிலத்தில் வாசிக்கக்கூடிய தமிழ் வாசக சூழல்ல பொதுவாக வைக்கப்படுற விமர்சனம் ஒன்று இருக்கு. தமிழ் எழுதுற என்னை பற்றி இல்லை, தமிழ் எழுதுகிற எல்லார பற்றியும் கிட்டத்தட்ட இந்த இது என்ன சொல்லுவாங்கன்னா, வடிவ போதம் வேணும். ஒரு சிறுகதைன்னா இப்படி போய் அம்பு தைக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து எக்கனாமி ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்றை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த விமர்சனம் எதுவுமே தமிழ் சூழல்ல ஆங்கிலத்தில் எழுதுறவங்கள பத்தி யாரும் சொன்னதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. ஆங்கிலத்தில் எழுதுறவங்கள பத்தி ஒரு மாதிரி தொழுகை உணர்வோட தான் அவங்க பேசுவாங்க. இப்போ ஹருகி முரகாமியோட புத்தகத்தை எடுத்து நான் படிச்சு பார்த்தேன். நல்ல எழுத்தாளர் தான். அவர் மென் வித்தவுட் உமன் அப்படிங்கிற ஒரு கதை எழுதி பார்த்தேன். அதுல இருக்கிற வடிவ சிக்கல்கள்லாம் பார்க்கும்பொழுது இதையெல்லாம் ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் தமிழ்ல ஒருத்தர் எழுதினார்னா மட்டும் வந்து அட்வைஸ் பண்ண வருவாங்க. இந்த மாதிரி சொற்சிக்கனம் வேணும், எக்கனாமி ஆஃப் வேர்ட்ஸ் வேணும், வடிவ பௌதம் வேணும், கிராஃப்ட் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த சிக்கல் எல்லாமே எனக்கும் இருக்கு ஆச்சுங்களா. சிறுகதை அப்படிங்கிற வடிவத்துக்குள்ள நிக்கிறது எனக்கு ஒரு சவாலாக தான் இருந்தது, அதை ஒத்துக்கிறேன். பட் இப்போ எழுதினதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்பொழுது இதை ஒரு நாவலா எழுதியிருக்கணும், இன்னும் சொல்ல வந்ததில் ஒரு 10-15% தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அநேகமாக அடுத்த தடவை எழுதும்பொழுது சிறுகதை எழுதணுமா நாவலா எழுதணுமான்னு ஒரு 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 டெலிமா இருக்கு. நாவலா எழுதுனா அந்த அளவுக்கு அபாரமான உழைப்பு வேணும், அந்த அளவுக்கு திறமை இருக்கா, உழைப்பதற்கான நேரமும் அறிவாற்றலும் இருக்கா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்கு. இங்கதான் நின்றுட்டு இருக்கேன் நான். கற்பனை உங்களை எங்கே எடுத்துட்டு போதோ அவங்க போங்க. நன்றி ஜமீலா. கேள்வி இப்போ வந்து நான் சில கேள்விகளை உங்களிடம் முன் வைக்கிறேன். அதாவது உங்க கதையை படிச்ச உடனே எனக்கு தோணுது என்னன்னா, ஒரு செறிவான மொழி இருக்குது. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி நாவல் எல்லாம் சொல்லிட்டீங்க. அதுல பல கதைகள் வந்து ஒளிஞ்சிருக்குது. அதை தனித்தனியா சிறுகதையா எழுத முடியும். எல்லா காலகட்டத்தையும் அதுல காட்டுறீங்க. நிறைய காலகட்டம், பல சூழல் காட்டுறீங்க. ஒரு வாழ்க்கை முழுசுமா ஒரு சொல்லிட்டு போகுது. அதான் நீங்களே ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இல்லையா? இது வந்து ஒரு நாவலை எழுதுறதுக்கு சாத்தியமுள்ள ஒரு படைப்பு. இப்போ இது சிறுகதை அளவுலயும் இல்ல. இது ஒரு நெடுங்கதை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ நீங்க இந்த கொரோனா இப்ப சமீபத்துல வந்து கொரோனா காலகட்டத்தை குறிச்ச கதைகளோ அல்லது புனைவுகள் வந்து அதிகம் படிச்சது கிடையாது. ஆனா உங்க கதைக்கு பொருத்தமான ஒரு சூழலா கொரோனா காலகட்டத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? நன்றி. இந்த
இந்த கதையோட உள்ளோட்டம் என்னன்னா, நிர்மல் சொன்ன மாதிரி அந்த அந்த இருமை இருக்குங்கல்ல. நிர்மல் சொன்ன மாதிரி 2 மாதிரியான கிளாஷ் ஆஃப் வேல்யூஸ், அதுதான் இந்த கதையோட உள்ளீடு. ஆனா இந்த கலையோட வெளி ஷெல் என்னன்னா அந்த சம்பவம் தான். அந்த கடைசியில இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து ஒருத்தனை கொன்னுது. அதாவது உயிர் காப்பாற்ற வேண்டிய ஒரு உபகரணம் அவனுடைய உயிரை எடுத்துருது. அது மட்டும் இல்ல, மூச்சுக்காக ஏங்கிட்டு இருக்கவன் லிக்விட் ஆக்சிஜனால மூச்சு திணறி இறந்து போயிடறான். அதுல ஒரு அயன் இருக்கு. அதை எதோட கனெக்ட் பண்ணணும்னா, இந்த அப்பா வந்து அவனுக்கு ஒரு கதை சொல்லுவான். சண்முக மாமா வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும். சண்முக மாமா வந்து வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்க ட்ரை பண்ணுவார். இப்போ அவங்க அப்பா வந்து வேணான்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அவன் ஒரு கதை சொல்லுவார். அவன் அன்னைக்கு அந்த பையனுக்கு அந்த குளூட்டனின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், பெருந்தீனின்னு. அந்த பெருந்தீனிக்கு என்ன தண்டனை வரும் அப்படின்ட்டு சும்மா அவர் ஒரு கதை சொல்லுவார். அவருக்கு தோணுன மாதிரி கதை சொல்லுவார். இதெல்லாம் வந்து பைபிள்லையோ இல்லை யூத நூல்கள்லையோ போய் தேடக்கூடாது. அதுக்கு தான் அந்த கதையை சொல்லி அப்படியே அவர் மாற்றி மாற்றி சொல்லுவார். அவருக்கு வசதிப்பட்டபடி மாற்றி சொல்லுவாருங்க. அப்படி வசதிப்பட்டபடி குளூட்டனை பற்றி ஒரு கதை சொல்லுவாருங்க. பெருந்தீனியில் ஈடுபடுறவங்க நரகத்துக்கு போய் தண்டனை கிடைக்கும் அவங்களுக்கு. ஒரு பூதம், செர்பரோஸ்ங்கிற பூதம் வட்ட வடிமா வாயை திறந்து வச்சுருக்கும். அதுக்குள்ளே போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வதை மேடை இருக்கும். அதில் பெருந்தீனிக்கு அதை நிறைய சாப்பிட்றவங்களுக்கு என்ன தண்டனைன்னா, மறுபடியும் சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கும், அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அந்த சிலிண்டர் ஆக்சிடென்ட்டுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. அந்த சிலிண்டர் ஆக்சிடென்ட் வந்து கதைக்காக உருவான ஒரு கற்பனை கிடையாது. இது ஒரு ஃப்ரீக் ஆக்சிடென்ட் தான். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வினோதமாக நடக்கக்கூடிய இந்த சம்பவம் 1 2 தடவை தான் நடந்திருக்கு. 2018 பூனேல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றின நியூஸ் படித்த பொழுது தான் எனக்கு இந்த கதையோட புறக்கட்டுமானத்துக்கான ஒரு கருப்பொருள் கிடைச்சது. அகக்கட்டுமானம் என்னைக்குமே இருந்தது. அது இந்த காலத்துல எப்பவுமே இருக்கிறது தான், எல்லார் மனசுலயும் இருக்கிறது தான், யோசிக்கிறவங்க எல்லார் மனசுலயும் இருக்கிறது. அப்போ அந்த கேள்வியை வந்து கதையா மாத்துறதுக்கான ஒரு நிகழ்வு, ஒரு புறக்கட்டுமானம் இந்த செய்தியிலிருந்து தான் வந்தது. ஓகே, உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த கதையுடைய முடிவு வந்து ஒரு எதிர்பாராத ஒண்ணா இருக்கு. ஏன்னா அவர் தர்மம் தலை காக்கும் சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் உதவி பண்றாரு. இருந்தாலும் அவருக்கு தலை காக்கிற வேண்டியதுதான். ஆனா அது வந்து கொஞ்சம் அதிகமா ஏதோ ஒருவேளை இவங்க உதவி, நான் அந்த மாதிரி நினைச்சிட்டேன். ஒண்ணு அவங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்றவ யாரு? இவரு அந்த சிலிண்டர் எடுத்துட்டு வர்ற அவங்க அப்பாக்கும் சரி, இவனுக்கும் சரி, அதுக்கு ரொம்ப தயக்கம் இருக்கு. அது ஏதோ அந்த ஒரு விருப்பமில்லாத வந்து இதனால ஒரு நிமிஷத்துல அந்த மாதிரி கடைசியில ஒரு நிகழ்ச்சி அப்படி நடந்ததோ அப்படின்னு. இல்ல அப்படின்னா இவன் அதிகமான உதவி பண்ணியிருக்கான். அது வந்து அதிகமா அவனுக்கு திரும்பி வந்துருச்சோ, அதனால எல்லாத்தையும் வந்து உள்மூச்சா இழுத்துட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி அது ஒரு நல்ல ஒரு முடிவா இருக்கு. இது வந்து வாசகர்கள வந்து இத நுட்பமா பங்கு பெற வைக்கிறது தான். அதோட சில இடங்கள்ல வந்து வாசகர்கள் கற்பனை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு இடத்தையும் நீங்க நெறைய 2 3 இடத்த நீங்க எழுதியிருக்கீங்க. இந்த அவங்க அப்பாவ பத்தி, அவங்க அப்பா அந்த ஒரு துறவி இது, அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்குது. அப்புறம் நீங்க அந்த தொன்மத்தையும் சேர்த்து அதையும் வந்து அது அவர் கற்பனையால அப்படின்னு சொன்னாலும், அதுக்குமே கொஞ்சம் அர்த்தம் இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் நீங்க சொன்னீங்க பாவங்கள் பைபிள்ல எழுதியிருக்கு. அதெல்லாம் இருக்குது. அதனால நீங்க சொன்னோனே நீங்க பார்க்காதீங்கன்னு சொன்னீங்க. ஆனா நாங்க பார்த்துட்டுருக்கோம். அது எல்லாமே இருக்க தான் செய்யுது. நல்லா கச்சிதமா எழுதியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத இடம் அப்படின்னு ஒண்ணும் எனக்கு எனக்கு தெரியல. இந்த கதையுடைய வெளியீட்டிற்கு முன்னால நீங்க ஏதாவது திருத்தங்கள், மாற்றங்கள்லாம் சந்திச்சதா? இல்ல அப்படியே முதல் தடவை எழுதி அப்படியே நீங்க வெளியிட்டீங்களா? நண்பர்கள் வாசித்து பின்னூட்டம் கொடுத்தாங்க. என்னுடைய நண்பர்கள் மதன், பாலாஜி 2 பேருமே வந்து
எப்பவுமே நாங்கள் அடிக்கடி உரையாடுவோம். அவங்க எல்லாம் படித்து பின்னூட்டம் கொடுத்தாங்க. பாலா கதை பாதி எழுதின பொழுதே வந்து படித்து பின்னூட்டம் கொடுத்தாரு. அப்புறம் வேற பல நண்பர்கள், ஸ்ரீனி, அப்புறம் ஸ்வர்ணா, சாரதா, இவங்கெல்லாம் வந்து படித்து பின்னூட்டம் கொடுத்தாங்க. நிறைய நண்பர்கள் விஷ்ணுபுரம், அமெரிக்க விஷ்ணுபுரம் வட்ட நண்பர்கள் நிறைய பேர் படித்து. அப்புறம் இந்த சூழல், இந்த நண்பர் சூழல் இல்லைன்னா வந்து கதை எழுதியிருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு வாசிப்பு எழுத்துக்கான மனநிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த நண்பர்களுடைய இருப்பு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அவங்க எல்லாருடைய பங்கும் இருக்கு, தனியா எழுதுன கதை கிடையாது. ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த கதைக்காக நீங்க ஏதாவது ஆராய்ச்சி மேற்கொண்டீங்களா? அத பத்தி ஏதாவது நீங்க சுவாரஸ்யமான ஏதாவது அம்சம் இருந்தா சொல்ல முடியுமா? இந்த கதையை படிச்சுட்டு சியாட்டில் இருக்க ஒரு டாக்டரை முதல் பகுதியை படிச்சுட்டு என்ன எனக்கு வாட்ஸ்அப்பில் ரீச் அவுட் பண்ணாங்க. ரெண்டாவது பகுதியை படிச்சுக்கிட்டு அனுப்பிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க படிச்சுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க என்னன்னா வந்து நார்மலாக இந்தியாவில் இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டரில் வந்து லிக்விட் ஆக்சிஜன் இருக்காது, ஹை ப்ரெஷரில் இருக்கிற ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். அதனால இதை எந்த அளவுக்கு நீங்கள் நம்பகத்தன்மையோட சொல்ல முடியும்னு தெரியலன்னு சொன்னாங்க. எனக்கு அது பிரச்சனையாக இருக்குல்ல. நான் அதுக்கு முன்னாலேயே வந்து ரிசர்ச் பண்ணியிருந்தேன். க்ரையோஜெனிக் சிலிண்டர்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுவும் ரொம்ப புழக்கத்தில் இருக்கு. நார்மலாக இருக்கிறது வந்து ஹை ப்ரெஷர் ஆக்சிஜன் தான், பட் க்ரையோஜெனிக் சிலிண்டரும் ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் இருக்கு. அந்த மாதிரி சில டெக்னிக்கல் விஷயங்களுக்காக கொஞ்சம் தகவல்கள் நம்ம கற்பனைக்கு, அதாவது ஆராய்ச்சி மாதிரி, ஆராய்ச்சியில வந்து ஆராய்ச்சி பேப்பர் எழுதும்போது தகவல் மேல கற்பனை சேருவாங்க. இதுல வந்து கற்பனைக்கு வலு கூட்டுறதுக்காக தகவல் சேர்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதுதான் இது. கதை எழுதும்பொழுது அப்படித்தான் இருக்கு. நார்மலா நம்ம வேலையில எல்லாம் அப்படித்தான் பண்ணுவோம், தகவல் கூட கற்பனை சேர்ப்போம். இது வந்து ரொம்ப விசித்திரமா இருந்தது, கற்பனையில தகவலை சேர்க்கணும் அப்படிங்கிறது. அது ஒரு அருமை, அருமை. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதான் நீங்க அது ஹாஸ்பிட்டல் சீன்ல அவங்க போய் நீங்க ஒரு அதாவது திடீர்னு வாசிக்கும்போது என்ன ஒரு கொரோனா இது பேஷண்ட் அது இதுன்னு ஒரு சம்மந்தம் இல்லாம ஒரு ஏன்னா கொரோனா ஒரு களம் தான் நீங்க எழுதுறது அந்த சூழல். இருந்தாலும் அப்படி ஆனா நீங்க அத ரொம்ப நீங்க அத யோசிச்சு தான் அத எழுதியிருக்கீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் 2வது தடவ படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க போயி அவன் ஏன் கதவ திறக்கலைன்னு கூட கேட்கல. ஏன்னா அந்த எம்ஆர்ஐ இதுல வந்து உள்ள போறது அ அந்த நர்ஸ் அப்போ அப்போ நீங்க அத கரெக்ட்டா அந்த இடத்துல வச்சிருக்கிறதுனால, திரும்ப அந்த இது நடக்கும்போது அது சரியா பொருத்தமா இருக்குது. பரவால்ல. அதுக்கு நீங்க அது நல்லா பண்ணியிருக்கீங்க. அ அவ்வளோதான் என்னுடைய கேள்விகள். ம். இப்ப எழுத்தாளர்களுக்கு வந்து தன்னுடைய முதல் கதை என்பது முதல் காதல் போல மறக்க முடியாது. நண்பர் சங்கர் பிரதாப்பும் மறக்க மாட்டார் அப்படின்னு இருக்கட்டும். நாமும் வந்து இந்த கதைய மறக்க மாட்டோம்னு உறுதியா சொல்லுவேன். இதுவரை நம்முடைய கேள்விகளுக்கு பதில் தந்து பங்கு பெற்ற சங்கர் பிரதாப்பிற்கு சொல்வனம் சார்பில் நன்றி கூறுகிறோம். விமர்சனத்தை முன்வைத்த நிர்மல், இந்த அமர்வை நடத்திச் செல்ல உறுதுணையாக இருக்கும் பாஸ்டன் பாலா, அனைவருக்கும் நன்றிகள். சொல்வனம்.com வாசகர்கள் இந்த கதையை வாசிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்வில் இன்னொரு இலக்கிய படைப்புடன் சந்திக்கிறோம். நன்றி. நன்றி.